ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் அதிகப்படியான கால்சியம், ப்ரோட்டீன், அயன் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய நட்ஸ், அப்புறம் கோதுமை மாவு, நெய், வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், தாய்ப்பால் கொடுக்குறவங்க இது டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இப்போ உங்கள் குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, இல்லை வெளியில் தங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா 1 மாதம் வர வச்சுருந்தாலும் இது எதுவுமே ஆகாது. டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே அன்னைய நாளுக்குள்ள சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 250 ml நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு குழிக்கரண்டி நெய் எடுத்து நம்ம கடாயில் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற அளவில் ஒரு 20லேருந்து 25 லட்டு வரை நாம் பண்ணலாம். இதில் 25 கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். பாதாம் பிசின்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் இது அதிகப்படுத்தும். இப்போ இதை நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் உடச்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வறுத்துக்கோங்க. இதை நெய்யில் போட்டு வறுக்க ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, இல்லைனா கருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாதாம் பிசின் வறுத்தது போக மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் போட்டிருக்கேன். அடுத்ததாக 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பிஸ்தா, வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட சுக்கு சேர்த்து பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் சுக்கு சேர்த்தா அந்த ஃப்ளேவர் யாருக்கும் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் சுக்கு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக இது கூட ஒரு 25 கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா உப்பி வர்றது வரை வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட், அப்புறம் வால்நட், டேட்ஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுபட்டுருச்சு. வறுபட்டதும் அந்த நெய் இல்லாமல் நீங்கள் தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை கோகோனட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் நல்லா சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை கூட இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா வறுபட்டு கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் திரும்பவும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கோதுமை மாவு போட்டு வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு ஒரு 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நெய்யில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுக்கணும். நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஆனால் இந்த கோதுமை மாவு வறுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். நல்லா நெய்யோடு சேர்ந்து அந்த கோதுமை மாவு வறுபட்டு அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பச்சை வாசனை அந்த லட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. கோதுமையோட பச்சை வாசனை மாறி அந்த நெய்யோட வறுபட்டு ஒரு சூப்பரான வாசனை வரும். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி அந்த கோதுமையோட கலரும் நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இதை ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர்லேயோ போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் இது கூடவே போட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை இல்லைனா ஒரு 2 தடவை நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உடச்சி கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நட்ஸை கடித்து சாப்பிட பிடிக்காது. முக்கியமாக ஒரு சில குழந்தைங்களுக்கு நட்ஸ்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் நல்லாவே பவுடராக ஆக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம்.
அடுத்ததாக இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 350 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சாஸ்பேனில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் பாகு வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த 350 கிராம் வெல்லம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு மைல்டான இனிப்பில் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு திகட்டாத அளவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெடியானதும் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்குறப்போ ஒரு கம்பி மாதிரி வரணும். இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஒரு கம்பி பதத்தை தாண்டிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. இப்போ வறுத்து வச்ச கோதுமை ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச நட்ஸையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை இது கூட ஊற்றிக்கலாம். இதில் வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர்றது வரை பாகு ரெடி பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை கண்டிப்பாக வடிகட்டி ஊற்றுங்க, ஏன்னா அதில் கண்டிப்பாக தூசியெல்லாம் இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு மெதுவாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. நம்மளோட ஊரில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் இல்லைனா குழந்தை பெற்றவங்க, வயசுக்கு வந்த பெண்களுக்கு அவங்களுடைய இடுப்பு எலும்பு பலப்படுறதுக்காக ஒரு சில ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொடுப்போம் பார்த்திங்களா. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் குழந்தை பெற்ற பெண்கள் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு, டீனேஜ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. காலையில் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ இந்த லட்டு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பால் மட்டும் அவங்களுக்கு குடிக்க கொடுத்தீங்கனாலே போதும். அன்னைய நாளுக்கு தேவையான முழு எனர்ஜி, அதே மாதிரி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து மீதி இருந்த நெய்யையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மொத்தம் 250 ml நெய்யையும் வந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே இதை வந்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா லட்டு பிடிக்க வரும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது உதிரி உதிரியாக ஆன மாதிரி ஆயிரும். இதை வந்து நீங்கள் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே ஆகாது. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எதுவும் ஆகாது. உங்கள் குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். பெரியவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக லட்டு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முக்கியமாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கு, வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த லட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்று சாப்பிட கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.